அப்சஷன் பேக்ரூம்ஸ் அப்படிங்கிற 2 திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத ஆகியிருக்கு. ஒரு சென்சேஷனல் பிளாக் பஸ்டர், வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த 2 திரைப்படங்கள் எதுக்கான சாட்சி அப்படின்னா, சமீபத்தில் வந்த பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள், அது பிரான்ச்சைஸ் திரைப்படங்கள், ஹாரர் பிரான்ச்சைஸ், அதே மாதிரி அவதார் திரைப்படம், மார்வல் டிசி திரைப்படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு ஆடியன்ஸ்க்கு. இந்த திரைப்படங்கள் எல்லாத்துக்கும் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்ச மாதிரி இந்த 2 திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. அது எதனாலனா, ஒரு சின்ன பட்ஜெட்ல எவ்வளோ அழகா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, மக்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. முதல் முறையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் அப்பப்போ நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுட்டு போகும் ஹாலிவுட்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்த திரைப்படங்கள் தான் இந்த 2 திரைப்படங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை விட ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா ஆடியன்ஸ்க்கு எப்படி கொடுக்குது, அண்ட் சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை எவ்வளோ நுணுக்கமாக ஒர்க் பண்றாங்க, அதாவது பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை விட எவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து, ஸ்க்ரீன் பிளே லெவல்லேருந்து. குறிப்பாக இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான 4 காரணங்கள் இருக்குது. அந்த 4 காரணங்களோட சேர்த்து எனக்கு ஃபேவரட்டான சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள், சென்சேஷனல் பிளாக் பஸ்டரான திரைப்படங்களை ஒரு சாம்பிளாக வச்சு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் அனாலிசிஸ் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக ஒரு கேமரா எடுத்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸாக இருக்க போகுது. வெல்கம் டு சினிமா போகன், நான் உங்கள் தெய்வா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்சஷன் பேக்ரூம்ஸ் இந்த 2 திரைப்படமும் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஜானரை டச் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. இந்த 2 திரைப்படத்தோட கிரியேட்டர்ஸ் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அப்படி வந்தவங்களோ கிடையாது. இவங்க 2 பேருமே நார்மல் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ். இந்த சோஷியல் மீடியாவில் சினிமாவை பற்றி ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமாக நாலேஜ் கெயின் பண்ணி அதன் மூலமாக ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க 2 பேருமே. அந்த திரைப்படம் 2மே ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் எந்த அளவு ஒரு அக்யூரேட்டாக ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமோ அந்த அளவு அக்யூரஸியாக எடுத்திருக்காங்க. ஒரு அமெச்சூர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியே 2 திரைப்படங்களும் தெரியல. இந்த திரைப்படங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு சென்சேஷன் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்ன பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட ஒரு 200 கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்து இந்த பட்ஜெட்ல நீ எப்படி வேணாலும் படம் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட மாட்டாங்க. அந்த 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டூடியோஸ் எப்படி ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால மல்டிபிள் லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா விதமான அப்ரூவல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஓகே பண்ணுவாங்க. இதை தாண்டி 4 குவாட்ரண்ட் அப்பீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்க ஹாலிவுட்ல. பெரிய பெரிய ஸ்டூடியோஸ் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது men below 25, women below 25, men above 25, women above 25. இதை தான் the 4 quadrant appeal அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 4 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் இப்படி பிளான் செய்யப்பட்டு அதுல சில சொதப்பல்கள் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ பட்ஜெட் எந்த அளவு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படுதோ அந்த இடத்துல தான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ஒர்க் ஆகும். ஒரு கிரியேட்டிவிட்டி எந்த அளவு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சா திரைப்படம் அண்ட் அதோட டைரக்டர் ஜேம்ஸ் வான். ஜேம்ஸ் வானும் அவரோட ஃப்ரெண்டும் ஆஸ்திரேலியாவில் முடிச்சுட்டு ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹாலிவுட்ல பிட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் எதுவுமே கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள உங்களால என்ன திரைப்படம் எடுக்க முடியுமோ அதை எடுங்க, அதுதான் என்னால் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வானும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை உருவாக்குறாங்க. அதுதான் சா திரைப்படம். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளேயே முடிச்சிருப்பாங்க. பட்ஜெட் இல்லை, சிஜிஐ பெருசா பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கை கால்கள்லாம் துண்டிக்கப்படுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அதுக்கு இந்த புடலங்கா இருக்குல்ல, நீளமான புடலங்கா,
அதை வாங்கிட்டு வந்து அதை பெயிண்ட் பண்ணி அதை கை கால்கள் மாதிரி கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ணி அந்த சீனை ஹாரரா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த இடத்துல அதான் சிஜிஐ இருக்குல்ல, சிஜிஐல ஈஸியா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் ஜேம்ஸ் வான் மாதிரி ஒரு சூப்பரான கிரியேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. இன்ஃபேக்ட் இந்த அப்சஷன் திரைப்படத்துல கூட அவங்களுக்கு நிறைய இடத்துல ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதாவது கார் சேஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்கலாம், நிறைய இடத்துல கார் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம், நிறைய பட்ஜெட்டை லாவிஷிங்கா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்கிரீன்ல லாவிஷிங்கா வந்து எடுத்திருக்கலாம். ஸோ டைரக்டர் ரொம்ப கான்சியஸா இந்த ஸ்பேஸ்க்குள்ள, ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ள எவ்வளவு தூரம் சைக்காலஜியா பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கரி பேக்கர்ஸ். அண்ட் குறிப்பா அந்த கான்வர்சேஷன்ஸ்லயே நம்ம கூட சைக்காலஜிக்கலா விளையாடுவாரு. ஸோ பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வந்து ஒர்க் ஆகுது. பட்ஜெட் கம்மியா இருந்தா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எடுக்கப்படுற ஜியாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு உதாரணமாக தான் ஒரு சூப்பரான திரைப்படம் பாரநார்மல் ஆக்டிவிட்டி. நீங்க பாரநார்மல் ஆக்டிவிட்டி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பெட்ரூம்ல ஸ்டாண்ட் அலோன் கேமரா வச்சு கிட்டத்தட்ட அது வெறும் $15,000 தான் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பாரநார்மல் ஆக்டிவிட்டி. ஆனா அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மில்லியன் தாண்டி பில்லியன் கணக்கில் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அள்ளி இருக்கு பாரநார்மல் ஆக்டிவிட்டி திரைப்படம். அதுல மான்ஸ்டர்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு பேயோ ஜம்ஸ்காரி எதுவுமே வந்து இருக்காது. அந்த சிச்சுவேஷனே வந்து ஹாரரா மாத்திருப்பாங்க. அதுதான் பாரநார்மல் ஆக்டிவிட்டியோட மிகப்பெரிய சக்சஸ். ஸோ பாரநார்மல் ஆக்டிவிட்டி என்ன ஒரு ஒர்க் பண்ணாங்களோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் நான் பேக்ரூம் திரைப்படம் வந்து பார்க்குறேன். ஏன்னா பேக்ரூம் திரைப்படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் ஒரு சிங்கிள் லொக்கேஷன்ல, அதுவும் டார்க் கோரியாலாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாரசன் கலர், அதாவது ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர், இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் அதில் அந்த மிஸ்ட்ரி ஹாரர் அப்படிங்கிறத வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனால தான் அந்த இடத்துல ஒரு ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து உருவாகுது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லொகேஷன்ல ஒரு சிங்கிள் லொகேஷன்ல ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளே அண்ட் எழுத்து அப்படிங்கிறது வந்து வேணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ரூம் இருக்கு, ஒரு 4 பேர் இருக்கோம், அவங்கள வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ள எப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை வந்து கொண்டு வரது, எப்படி ஒரு ஷாக் வேல்யூ கொண்டு வரது அப்படின்னு இந்த கிரியேட்டர்ஸ் யோசிக்கிறதுனால தான் அந்த லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு திரைப்படம் எடுத்தாலும் ஒரு 200 கோடி பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான ஒரு திரைப்படமா வந்து பார்க்கப்படுது. மூணாவது முக்கியமான ரீசன் என்ன இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் பெரிய அளவு வெற்றி பெறுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஹியூமனோட சைக்காலஜியோட பிளே பண்றது ஆர் ஹியூமன் இமேஜினேஷனோட வந்து பிளே பண்றது. அதாவது பிளார் விட்ச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பண்றா, அதை தேடி போற ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இதை சுற்றி தான் அந்த திரைப்படம் வரும். ஆக்சுவலாக இந்த திரைப்படம் தான் வந்து அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, அப்படி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் அந்த சூனியக்காரியை வந்து காட்டவே மாட்டாங்க, பேயை காட்ட மாட்டாங்க, எந்த ஒரு ஹாரரான ஜம்ஸ்கேரி விஷயங்கள் எதுவுமே வந்து காட்ட மாட்டாங்க. ஆனாலும் அந்த திரைப்படம் வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இமேஜினேஷனில் அந்த சூனியக்காரியோ இல்லை அந்த மான்ஸ்டரோ வந்து அவங்க இமேஜினேஷனில் வந்து உருவாகிடும். ஆடியன்ஸ்க்கு இமேஜினேஷனில் ஒரு உருவம் இருக்கும் இல்லையா, அந்த உருவம் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து வேட்டையாடுற மாதிரி ஆடியன்ஸ் வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. ஸோ அதன் மூலமா அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஏன் அவங்க வந்து டெலிபரேட்டா ஒரு மான்ஸ்டரை வந்து காட்டல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஒருத்தரை ஹையர் பண்ணி அவருக்கு மான்ஸ்டர் மேக்கப் போட்டு அவரை நடிக்க வைக்கிறதுக்கு அளவுக்கு கூட அவங்க கிட்ட பட்ஜெட் கிடையாது. இந்த இடத்துல தான் டைரக்டர் ரொம்ப பிரில்லியண்டா ஓகே ஆடியன்ஸை இமேஜின் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த கதை நகர்த்தல் அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிருப்பாரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னோட ஃபேவரட் திரைப்படம் பரீட். இந்த பரீட் திரைப்படம் சொல்லும் போதே நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஒரு சிங்கிள் ரூம் ஆர் இந்த ஸ்பேஸ்க்குள்ள எடுக்கப்பட்ட திரைப்படம். பட் பரீட் திரைப்படம் வெறும் ஒரு சவப்பெட்டிக்குள்ள எடுக்கப்பட்ட திரைப்படம். சொல்லும் போதே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இல்லை. இந்த சவப்பெட்டி, ஹீரோ, ஒரு லைட்டர், ஒரு செல்போன், இதை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த திரைப்படத்தை வந்து ஓட்டியிருப்பாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால எப்படா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ்ல ஒருத்தனை வச்சு இப்படி எடுக்க முடியும்னு? கண்டிப்பா அந்த திரைப்படம் பாருங்க, உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் பத்தின பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு வந்து மாறும். இப்படியெல்லாம் கூட படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கான சஜஷன் தான் பரீட்.
இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ சூப்பராக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எப்படி மக்கள் கிட்ட இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகியிருக்கு. குறிப்பாக அப்சஷன் பேக் ரூம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய நட்சத்திரங்களோ பெரிய பெரிய ஸ்டூடியோஸ் எல்லாமே கிடையாது. இன்ஃபேக்ட் பேக் ரூம்ஸ் கூட ஒத்துக்கலாம். அதில் ஒரு தெரிஞ்ச நடிகர் இருக்கார், விச் இஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் நடித்தவர் வந்து இருக்கார். அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த திரைப்படம் இங்கே வரைக்கும் வந்து நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்சஷன் திரைப்படம் அவரோட கிரியேட்டர் இருக்காரு இல்லையா, கரி பேக்கர்ஸ், அவரு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காரு. அந்த சோஷியல் மீடியா கம்யூனிட்டி மூலமா தான் இந்த திரைப்படம் மாங்குன்னு ப்ரமோட் செய்யப்பட்டது. எல்லா இடங்களும் மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு இந்த திரைப்படம் எல்லா இடங்களும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான முதல் கட்ட ரீசன் என்னன்னா அவரோட சோஷியல் மீடியா கம்யூனிட்டி. இன்ஃபேக்ட் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப், இந்த சினிமாலாம் டீகோட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க உட்பட இந்த திரைப்படத்தை பேசி 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 மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது இந்தியாவை தாண்டி தமிழ்நாடுல ஏதோ ஒரு வில்லேஜ் தியேட்டர் வரைக்கும் அப்சஷன் போய் சேர்ந்ததுக்கு காரணம் இந்த ஒரு ரீசன் தான். அதே மாதிரி இந்த திரைப்படம் எதை முக்கியமா மையப்படுத்தி ப்ரமோட் செய்யப்பட்டது அப்படின்னா, இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரமோட் செய்யப்படலை. ராதர் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஐயோ இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணிட போறீங்க, மறக்காம போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ப்ரமோட் செய்யப்பட்டதால தான் அப்சஷனும் சரி பேக்டோர்ஸும் சரி வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாகவும் பார்க்கப்படுது. இந்த அனாலிசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் கேமரன் சொன்ன ஒரு சூப்பரான விஷயத்தோடைய இதை நான் வந்து சொல்றேன். அதாவது அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் பர்சன் வந்து கேட்குறாங்க, உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஜேம்ஸ் கேமரன் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். உங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு கேமரா இருக்கும்ல, அதை எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸ், உங்கள் அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்களே, அவங்கள ஒரு டைலாக் சொல்ல வச்சு ஷூட் பண்ணுங்க. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு உங்கள் பேர் போடுங்க, நீங்கள் டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை பார்க்குறதுக்கு ஒரு நக்கலான ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இவ்வளோ தானா, சிம்பிள் தானா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். பட் இப்போ நான் சொன்ன லோ பட்ஜெட் திரைப்படங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இவர் சொன்ன இந்த ஃபார்முலால தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே தான் ஜேம்ஸ் கேமரன் சொன்னது தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஒரு ஃபிலிம் அப்படின்னா அது வந்து மேசிவ் பட்ஜெட்டாக இருக்கணும், பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட் வச்சு, ஒரு சாதாரண கேமரா வச்சு, இன்னைக்கு நமக்கு கேமரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கு. ஸோ அந்த சாதாரண ஒரு ஃபோன் கேமரா வச்சு நம்மளால என்ன ஒன்று எடுக்க முடியுமோ அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம நிறைய லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கற்றுப்போம். ஃபியூச்சரில் நம்ம ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்சசபிளாக வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் ஹாலிவுட்டில் வந்தால் பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். பட் நம்ம தமிழ் சினிமாவில் அது வரும்போது ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அந்த திரைப்படங்கள் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள், வித்தியாசமான அட்டம்ஸ் வரும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு டிஸ்கஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.